நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் திராவிட இயக்கத்தின் 3ஆம் கலைஞரே, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற போகும் எங்களின் எதிர்காலமே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரு KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஏன்டா இவனை தொட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க, அந்த அளவுக்கு மக்கள் வந்து உங்களுக்கு திருப்பி செய்வாங்க அப்படிங்கிற டோனில் திமுக எதிர்ப்பை வந்து மீண்டும் கூர்மைப்படுத்தி இருக்காரு விஜய். இல்லை, திமுக எதிர்ப்பு திமுகவை எதிர்த்து தொடங்கின மாதிரி எனக்கு தெரில. முதலமைச்சர் சொன்னதுக்கு பதில் கொடுத்த மாதிரி தான், அப்படித்தான் இருந்தது. அதாவது விஜயை பார்த்து திமுக கலக்கம் அடைந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, எப்படி விஜயை எப்படி திமுக அசஸ் பண்ணுறாங்க சார்? அதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பது தான் அதில் ஒரு உண்மை. என்ன எதிர்பார்ப்பு இருந்தது திமுகவுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, ஆட்சி கட்சிக்குன்னா, கரூர் சம்பவத்தோடு ஒழிஞ்சேன், இனிமேல் எந்திரிக்க மாட்டாங்க அந்த கட்சி ஓகே அப்படின்னு நினச்சாங்க. 56 நாள் கழித்து மறுபடியும் எழுகிறோம்னு ஃபீனிக்ஸ் பறவை என்பது போல தன்னை காட்டிக்கொள்கிறார் என்பதை அவங்க தொண்டர்கள் நினைக்கிறார். அதிமுகவிலிருந்து விலைக்கு வைக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் விஜயை சந்தித்தார், தாவேக்காவில் இணைய போறாரு அப்படிங்கிற ஹேஷியங்கள் எல்லாம் வந்து செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் சேர்த்துப்பாரா? அப்படி ஒன்று நடந்தால் செங்கோட்டையன் இன்று யாருடைய வழிகாட்டலில் இருக்கிறார்? அதாவது செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறதுன்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லைன்னு சொல்லட்டும். அவர் செங்கோட்டையன் தாவேக்காக்குள்ளேயே போனாலும் அதனுடைய நோக்கம் பின்னால் இருந்து செயல்படக்கூடியவர்களுக்கு, அமித்ஷாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டு RSSக்கோ என்ன என்பது நமக்கு தெரியல. உள்ளபடியே அது ஒட்டுமொத்தமாக தாவேக்காவையே பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்க்கவா அல்லது தாவேக்காவுக்கு உள்ளே போய் எடப்பாடியை மேலும் டேமேஜ் பண்ணவா? அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே செங்கோட்டையர்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? அது ஊரறிந்த செய்தி. அது என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப பழைய செய்தி. அப்புறம் எப்படி சார் வந்து இத்தனை வருஷமா எம்எல்ஏவா இருக்க முடியும் அவரால்? எம்எல்ஏயா இருந்த அளவுக்கு அதிமுக என்ற பெயர் சீல். ஓகே, இரட்டை இலைக்கான மரியாதைங்கிறீங்க. மரியாதை. ஓகே, செங்கோட்டையன் கதை முடிந்தது நாம் எடுத்துக்கலாமா சார்? எப்போ தொடங்கிச்சு? எம்ஜிஆர் காலத்தில் சார். எப்போ முடிஞ்சிச்சு? உண்மையில அது அம்மா காலத்துலன்னு சொல்லலாம். அப்புறம் எதுக்கு மறுபடியும் முடிஞ்சதுங்கிறீங்க? தாவேக்காவுக்கு ஒரு லாபம் இருக்குங்க. அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஆமாம், செங்கோட்டையன். அவரை கட்சியிலிருந்து நீக்கியாச்சு. ஆமாம். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து நீக்க முடியாது. செங்கோட்டையன் உங்கள் கட்சியிலிருந்து வேறொரு கட்சிக்கு போனால்தான் கட்சி தாவல் தடை சட்டம்படி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பது பறிக்கப்பட முடியும். ஆமாம். உங்கள் கட்சியில் நீக்கப்பட்டால் அவர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். அதனால தாவேக்காவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பாரு 5 மாதம் சவுண்டு கொடுக்குறதுக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான TSS மணி இருந்தார். வணக்கம் மணி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? எப்போதும் சார், காஞ்சிபுரம் விஜய் பேச்சில் இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மக்கள் பயணத்தை திட்டமிட்டிருந்தாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அதில் பிறகு அதில் வந்து SOPலாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களை சந்திக்கும் விதமாக ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு விஜய் வந்து பேசியிருந்தார். குறிப்பாக அந்த கவர்மெண்ட் திமுகவை ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஏன்டா இவனை தொட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க, அந்த அளவுக்கு மக்கள் வந்து உங்களுக்கு திருப்பி செய்வாங்க அப்படிங்கிற டோனில் திமுக எதிர்ப்பை வந்து மீண்டும் கூர்மைப்படுத்தி இருக்காரு விஜய். இந்த காஞ்சிபுரம் பேச்சு உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, திமுக எதிர்ப்பு திமுகவை எதிர்த்து தொடங்கின மாதிரி எனக்கு தெரில. முதலமைச்சர் சொன்னதுக்கு பதில் கொடுத்த மாதிரி தான். சரி, அப்படித்தான் இருந்தது. எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொன்னால் கொள்கை இருக்குது. ஓகே, ஒவ்வொரு செய்தியாக சொல்கிறார். இது கொள்கை இல்லையா, அது கொள்கை இல்லையா. அது திமுக எதையெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் வந்து விஜயும் வந்து சொல்கிறார். ஆமாம். திமுக அதையெல்லாம் செய்யவில்லை சொல்வதையெல்லாம் என்ன ஒன்றிய அரசை எதிர்த்து, பாஜக அரசை எதிர்த்து, மோடி அரசை எதிர்த்து, இந்துத்துவாவை எதிர்த்து, என்ன ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை எதிர்த்து திமுக எதையெல்லாம் பேசுகிறதோ அத்தனையும் விஜயும் அதே மாதிரி தான் பேசுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து செயல்படுத்துவதற்கு நாங்களும் தான் போராட்டங்கள் நடத்தினோம், நாங்களும் தான் வந்து நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம், நாங்களும் தான் உச்சநீதிமன்றம் போகிறோம் என்பது தானே அவருடைய பதில் உரையாக இருக்குது. அப்போ எங்களை எப்படி நீங்கள் வந்து சொல்வீங்க? திமுக தான் வந்து
இறங்கி போய் இப்படி ஒன்று இருக்கவே கூடாது தாவேக்கான்னு என்பதற்காக உள்ள முயற்சிகளை முகமூடிகள் போட்டுக்கொண்டு அப்படியெல்லாம் நமக்கு எதுவும் தெரியலையே சார். தாவேக்காங்க ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு திமுக ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரயத்தனப்படலையே சார். திமுக தலைவர்கள் யாருமே பேசலை, திமுக கட்சியிலிருந்தும் பேசலை, திமுகனுடைய செய்தி தொடர்பாளர் மூலமும் பேசலை. ஆமாம். ஆனால் நாடு பூரா பேசுகிறாங்க. திமுகவை தொட்டவர்களுக்கு எதிராக, திமுகவை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக என்ன கடுமையாக பேசக்கூடியது விஜயை தாக்கித்தான் என்பதாக நாடு பூரா பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன முகம்னு கேட்டால் முகமூடி என்பதாகத்தான். ஓகே. திமுகவின் முகம் என்று தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் அவங்கெல்லாம் அறிவுசார் பத்திரிகையாளர்கள், அறிவுசார் அறிஞர்கள், அறிவுசார் பேச்சாளர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லாருக்கும் அறிவு இல்லையா? மற்ற பத்திரிகையாளர்களுக்கு இது ஒரு விதமான அறிவு. இது சரி, இது ஒரு விதமான அறிவு. இது எந்த அளவுக்கு போகும்னு சொன்னால், இந்தியாவில் உள்ள சட்டங்கள், அதில் உள்ள மனித உரிமை அம்சங்கள் எல்லாம் எல்லோருக்கும் அப்ளை ஆகும். சரி. ஆர்டிகிள் 19, 21 போன்ற விஷயங்கள்லாம் பேசுகிறோம்ல, ஆமாம், அதெல்லாம் அப்ளை ஆகும். ஆனால் தாவேக்காக்கு மட்டும் அப்ளை ஆகாது. காரணம் அவங்க மரத்துலேருந்து குதிக்கிறவங்க. இப்படியெல்லாம் பேச முடியுது அவங்களால. அதனால் அது பாவம், அது எதிராடிக்கும். எங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் வெளியே போகும் பொழுது அவர் தூக்கி எறியப்பட்டார் என்பது எங்களுக்கு முதல்ல தெரியும். திமுகவை விட்டு வெளியே தூக்கி எறியப்பட்டார் எம்ஜிஆர். அவர் கேட்டார், கேள்வி கேட்டார், கணக்கு கேட்டார். பொருளாளராக ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, கணக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்பதற்கு பின்னால் இருந்தார்கள் மற்ற சக்திகள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். அன்றைக்கெல்லாம் எம்ஜிஆர் அவ்வளோ பேசுகிறாருன்னா, கல்யாண சுந்தரம் அவருடன் சிபிஐ கல்யாண சுந்தரம் அப்படியே பயணம் செய்தார். ஒரு ஃபைலை தூக்கிட்டு அதில் கணக்கு இவரை பற்றி ஊழல் கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு கருணாநிதி ஆட்சியை பற்றி போவார், கூட கல்யாண சுந்தரம் போவார். அப்போ இங்கே ஒரு ஆங்கில ஏடு, ஒரு தமிழ் ஏடு வெளியே வந்தது. அந்த ஆங்கில ஏட்டையும் தமிழ் ஏட்டையும் மத்திய அரசில் வேலை செய்யக்கூடியவர்கள், தங்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அவர் கற்பூர் கல்யாண சுந்தரம் அதில் ஷேர் போட சொன்னார். அப்படி ஏடுகள் மூலம் பண்ணார். அப்போ இந்திரா காந்தியினுடைய அந்த இதில் துறையில் மேலே இருந்தவர் ஒரு வழிகாட்டல் கொடுத்து தான் இவங்க செஞ்சாங்க என்பதாகலாம் வரும். அந்த அளவுக்கு செய்யும் பொழுது எதிர்த்து ஒரு கோபத்தில், ஆத்திரத்தில், பீதி அடைஞ்சு போய் அல்லறிக்கிட்டு கண்ணாபின்னான்னு பேசுகிற பாணியில் தான் முகமூடியுடன் திமுக என்ற நேரடியான முகமூடி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு அறிவாளிகளாக நிறைய பேர் பேசுகிறாங்க. சரி. அதற்கு செலவழிக்கிறதுக்கே திமுகவுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நேரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். பணம் மட்டும் இல்லை, நேரமும். அது மாதிரி அது கூட நடக்க போகுது. அதில் உயர்ந்தபட்சம் உள்ளவர்களை வைத்து கொண்டு உள்ள வழிகாட்டல் தான் அடுத்த கட்டம். திமுகவை எடுத்து செல்வதற்குள்ள வழிகாட்டல்லாம் வரப்போகுது. அவர்களுக்கும் கொங்கு மண்டலத்துக்குள்ளேயே என்ன அப்படி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பவர்களுக்கு முதலமைச்சரே போய் என்ன நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளும் அளவுக்கெல்லாம் வருதுன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு அவங்க செயல்படுறாங்க. அதனால் அவர்களை பொறுத்தவரை தாவேக்காவினுடைய பிறப்பும் மலர்வதும் பயணமும் தாங்க முடியவில்லை என்பதனால் அவர்கள் ஆரோக்கியமான விவாதம் எதற்குமே தயார் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இது திமுக சார்பாக நேரடியாக. அதாவது விஜயை பார்த்து திமுக கலக்கம் அடைந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை எப்படி விஜயை எப்படி திமுக அசஸ் பண்ணுறாங்க சார்? அதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பது தான் நிதர்சனம். அதில் ஒரு உண்மை. நாங்கள்லாம் தற்குறி இல்லை, ஆச்சரியக்குறிங்கிறாரு. ஆமாம், எந்த குறியானாலும் பரவாயில்லையா அப்படின்னு ரகுபதி பதில் சொல்கிறார். இப்படி பதில் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க பதில் சொல்ல வேண்டி வந்துருச்சு. ஓகே. என்ன எதிர்பார்ப்பு இருந்தது திமுகவுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, ஆட்சி கட்சிக்குன்னா, கரூர் சம்பவத்தோடு ஒழிஞ்சேன், இனிமேல் எந்திரிக்க மாட்டாங்க அந்த கட்சி அப்படின்னு நினச்சாங்க. 56 நாள் கழித்து மறுபடியும் எழுகிறோம்னு ஃபீனிக்ஸ் பறவை என்பது போல தன்னை காட்டிக்கொள்கிறார் என்பதை அவங்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அப்படி அவர் வந்தது தான் காஞ்சிபுரத்தில் உள்ள அரங்கத்திற்குள்ள உள்ள கூட்டம். ஓகே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாக பேசுபவர்கள் விஜயை தாக்குவது என்பது, இப்போது பெரியாரை தாக்கி கொண்டிருந்த சீமானே என்னன்னு சொன்னால் விஜயை தாக்குவது என்பதை முதன்மைப்படுத்தி பேசும் அளவுக்கு போனார். ஏன்னா அதற்கப்புறம் முதலமைச்சர் சந்தித்த பிறகுன்னு
இப்படி வந்து எல்லோரும் முதலமைச்சர் சந்திப்புக்கும் விஜய் விமர்சனத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார் சார் சீமான். சம்பந்தம் இல்லை என்பதை வந்து சீமானும் சொல்லணும், நாமும் சொல்லணும். அதில் வந்து சம்மந்தப்படுத்தலாம் கூடாது. நாடு சம்மந்தப்படுத்திச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன படுத்துது அப்படின்னு சொல்ல வேண்டியதான். சரி. அப்படி இருக்கும் பொழுது எல்லோரையுமே வந்து என்ன ஆல் ரோட்ஸ் டுவர்ட்ஸ் ரோம் சொல்லுவானே, அந்த மாதிரி எல்லோருமே விஜய்க்கு எதிராக என்பதாக கட்டவிழ்த்து விடப்பட்டவர்கள் எல்லோரும் தானாகத்தான் அவரவர்கள் விஜய்க்கு எதிராக பேசுகிறார்கள் என்று நாம் வந்து நம்பணும், சொல்லணும். சரி. ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படியோ மன்னர் போல மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் வந்து மோடி அங்கேருந்து சொல்லிட்டாரு பாகிஸ்தான் நமக்கு வந்து பகை நாடு, உடனே எல்லாரும் இந்திய மக்கள் வந்து சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் ஆன்டி நேஷனல் ஆயிடுவீங்க. புரியுதில்ல? என்ன அதே மாதிரி வந்து பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தான் இறக்குமதி செய்கிறது என்ன என்று சொன்னால் உடனே ஆமாம் சொல்லணும். இப்படித்தானே வந்து ஒரு பயிற்றுவிக்கப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், அதனால் நாங்கள் சொல்கிறோம் என்பதாக தாமதமாக வந்ததனால்தான் இந்த விபத்து நடந்துச்சு, விபத்து கரூரில் நடந்துச்சு என்று முதலமைச்சரே சட்டசபையில் சொல்வார். இது வந்து சிபிஐ அரசியல் செய்யல, கரூரை வச்சு அரசியல் செய்யலன்னு சொல்லிட்டு திமுக ஒரு மிகப்பெரிய அரசியலை பண்றாங்கிறத வந்து விஜய் பேசியிருப்பாரு, அவர் பேசுவார். ஆமாம், இது அரசியல் கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்ன சொல்லக்கூடிய உத்தரவுகள் அப்படி எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா நேரம் பார்த்து காலம் பார்த்து தேவை பார்த்து தான் உத்தரவுகள் வரும் நம்ம முதலமைச்சர்கிட்டருந்து. உதாரணமாக 2024 ஆண்டினுடைய அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினாவில் பலியான 5 பேருக்கு என இந்திய விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சியில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன அதற்கு எதிராகவோ அதை பற்றியோ ஆய்வோ அதை பற்றி என்ன ஒரு வழக்குகள் பதிவு செய்ததோ யார் காரணம் என்று பெரிய விவாதத்தை கட்டவிழ்த்து விடுவதோ உத்தரவாக வராது. ஆனால் கரூரில் நடந்ததை பற்றி இப்படியெல்லாம் வந்து தாமதம் தான் காரணம் 7 மணி நேரம் என்பது உத்தரவாக வரும். இதெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் மன்னர் ஆட்சினா நீங்கள் அப்படித்தான் எதிர்பார்க்கணும், அப்படித்தான் வந்து உத்தரவு போடுவாங்க சார். இது ஜனநாயக ஆட்சி தானே சார்? இது அப்படித்தான் நமக்கு 47 சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 47 இருந்து நமக்கு வந்து இந்தியா சுதந்திரம் பெற்று விட்டது, நம்ம எல்லாம் என்னது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அதை மறக்க முடியுமா? அதனால் ஆம் சுதந்திரம் பெற்று விட்டது நம்மெல்லாம் சொல்லணும். அதற்கு பிறகு பாகிஸ்தான் தான் எதிரி நாடு, ஆம். இப்போ வங்காளதேசத்தில் ஒன்று நடக்கு, அவன் நாட்டிலிருந்து ஒரு முடிவு எடுக்காங்க, உடனடியாக நாங்கள் வந்து அனுப்ப மாட்டோம் ஹசீனாவை என்று சொல்லி இந்திய அரசு சொல்லுது, அதற்கு காரணங்கள் சொல்லுது. அப்போ வங்கதேசத்திற்கு இல்லை வந்து யூனுஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறாருன்னா அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொண்டு தானே ஆட்சிக்கு வர முடியும். இங்கே ஆட்சியில் இருப்பவர்கள் அப்படின்னா அங்கேயும் ஆட்சியில் இருப்பவர்கள் அதை வந்து எதிர்த்து இங்கே எல்லோரும் வந்து பக்தியோட பரப்புரை செய்யணும். அதுமாரி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாகத்தான் எல்லோரும் பேசணும், எழுதணும். இல்லையா நீங்கள் பேச்சு எழுத்தில் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசினுடைய ஆட்சியாளர்களுடன் ஒத்து போகிறாங்க கொள்கை ரீதியாக செயல்பாடு ரீதியாக என்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அல்லது ஒன்றிய அரசினுடைய மோடியினுடைய கோடி மீடியா போல் என்ன தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் போட்டி போடுறாங்க என்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்போது உங்களை ஓரங்கட்டுவோம். இது வந்து இது தப்பே கிடையாது. ஒரு ஆட்சியாளர்கள் அப்படித்தான் அப்படி தான் செய்யணும், அப்போ தான் ஆட்சி ஆள முடியும். சும்மா வந்து எல்லாத்தையும் அனுமதிச்சுக்கிட்டு ஆட்சி ஆளுறதா? அதனால் விஜயினுடைய தாவேகா என்பதை வந்து நாங்கள் சாதாரண சட்டங்கள், இந்திய அரசில் எல்லா மக்களுக்கும் அமுலாகும் சட்டங்கள் அவர்களுக்கு அமுலாகாது, அப்படித்தான். ஏன்னா காவல்துறை என்பது உங்களை சும்மா இஷ்டத்துக்கு மரத்தில் ஏறி கொதிக்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்கிறதா காவல்துறை? அப்படிலாம் கேட்பாங்க. என்ன வேணால் பேசலாம், ஆனால் அவர்கள் திமுக கிடையாது. இது நல்லா இருக்கா? இப்படித்தான் பல்வேறு முகங்களுடன் இந்த 2026 தேர்தலுக்கான பரப்புரை வித்தியாசமான பரப்புரையாக வந்துவிட்டது. அதான் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் இதை எதிர்நீச்சல் போடுவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. அதை விஜயும் தாவேகா என்பதை இழுத்து கொண்டு அந்த தேரை செய்கிறார். எதிர்நீச்சல் போடுற மாதிரி தெரியலையே சார். அரசுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக பல்வேறு இஷ்யூக்கள் இருக்கு, அதையெல்லாம் வந்து மிக தீவிரமாகவும் காட்டமாகவும் விமர்சனம் பண்ற இடத்துல விஜய் இருக்காரு.
ஒரு சம்பிரதாய ஒரு அறிக்கை தான் சார் விஜய் கிட்ட இருந்து வருது. ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரே, ஒரு பிரச்சனை விஜய் கிட்ட இருக்கு, எதிர்நீச்சலை போட மாட்டேங்கிறாரே. எப்படி இப்போது அறிக்கை கொடுக்குறாருங்கிறீங்க, கருத்து சொல்கிறாருங்கிறீங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? களத்துக்கு வரணும் சார். களம்னா என்னதுங்க? வன்முறையா? வன்முறை எதிர்பார்க்குறீங்களா? வன்முறையெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இல்லை, நிறைய பேர் இப்படி பேசுகிறவங்கெல்லாம், அதாவது அவரை முதல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சுக்கிடட்டும் பார்ப்போம், ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட்டம் கூட்டிடட்டும் பார்ப்போம், கூட்டிட்டாரு. மாநாடு போட்டுறட்டும் பார்ப்போம், போட்டாரு. அதில் கொள்கை அறிவிக்கட்டும் பார்ப்போம், அறிவிச்சிட்டாரு. ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரா பார்ப்போம், அஜித் குமார் என்கவுண்டருக்கு பண்ணிட்டாரு. அதற்கப்புறம் இது இங்கே தானே, தெற்க இல்லை, தெற்க போய் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் செய்வாருங்க. பரப்புரைன்னு வந்தாரா? பரப்புரைன்னு வந்துட்டார். இப்படி ஒவ்வொன்றும் இல்லை இல்லைன்னு சொல்லி அவர் செய்கிறாரு. அப்போ என்னதான் விமர்சகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு அரசியல் கட்சிகிட்ட என்பது நமக்கு புரியலை. இப்போ அவர் காஞ்சிபுரத்தில் மண்டபத்திற்குள் எந்த பாதிப்பும் வராமல் இந்த மாதிரி அவர்கள் ஒரு கியூ கோடு கொடுத்து அதில் உள்ளவர்கள் மட்டும்தான் வரணும்னு 2000 பேரை கூட்டினாங்களா? அந்த மாதிரி கூட்டும் பொழுது குழந்தைகளுடன் வந்த பெண்களை ஏன் உள்ளே அனுமதிக்கவில்லை, அதுலேயும் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி வெறும்னே எல்லோரையும் ஏன் ஸ்ட்ரிக்ட் பண்ணி உள்ளே விட்டேன், அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி அதாவது கொள்கை ரீதியாக அவரை எதிர்த்து, அவர் சொல்லும் செய்திகளை எதிர்த்து கான்க்ரீட்டாக பேசுவதற்கு விமர்சிக்கும் பொறுப்பாளர்கள் யாரும், அறிவுசார் சிந்தனையாளர்கள் யாரும் என்ன வரல, செய்யலை. மாறா இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை கவனிப்பது, அவர் பாஜக என்ற பெயர் சொல்லி அவர் தாக்கவில்லை என்று சொல்வது, அதிமுக என்ற பெயர் சொல்லி அவர் விமர்சிக்கவில்லை என்று சொல்வது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த பாருங்கள், வெளியே வந்துருச்சு, ஆய்வே பண்ணி இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலாற்றில் மணல் கொள்ளை அடித்ததனால் இவ்வளவு தூரம் பல்லாயிரக்கணக்கான கோடி கொள்ளை போயிருக்குது கள்ளத்தனத்தில் என்பதையெல்லாம் அவர் எடுத்து சொல்கிறாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி அவர் சிஏஏ எதிர்த்து நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே போராடினோமே சொல்கிறாரு. எஸ்ஐஆரை எதிர்த்து நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு போய் மனு தாக்கல் பண்ணுறாரு. அதில் ஆர்டிக்கிள் 19 21 அதே மாதிரி 150வது ஆர்டிக்கிளான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் எல்லாமே அடிபடுதுங்க. இதெல்லாம் நீங்கள் மாட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்ற சட்ட ரீதியான நிறுவனம் மூலமாக செய்யவில்லை இந்த திருத்தத்தை என்று இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பதை கேள்வி கேட்குறாரு. அப்போது அவருடைய செயல்பாடு என்பது வெறும்னு அவர் பேச்சில் மட்டும் இல்லை, அவர் தீர்மானத்தில் மட்டுமல்ல, அதே சமயம் அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் போட்ட மனுவில் கூட அந்த எழுத்துக்கள் கூட பேசுது. இதையெல்லாம் படிக்காமல் இருப்பாங்களா ஆளுங்கட்சிக்காரர்கள், ஆட்சியில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகள், உளவுத்துறை, இப்படி அறிவுசார் அறிவாளிகள் எல்லோரும் விஜய்க்கு எதிராகவே முழுக்க பரப்புரை செய்கிறாங்களே, அவங்கெல்லாம் இருப்பாங்களா? படித்தாலும் ஒரு சார்பாக நாங்கள் இருப்போம் என்பது எங்களுடைய நிலைமை என்று அவங்க செய்கிறாங்க. ஓகே சார், இதுதான் நடக்குது சார். அதிமுகவிலிருந்து விலக்கி இன்னொரு டாபிக் விஜய் பற்றி தான் இந்த கேள்வி இருந்தாலும் அதிமுகவோடு தொடர்பு படுத்தி இந்த கேள்வி இருக்குது. அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் விஜயை சந்தித்தார், தாவேக்காவில் இணைய போகிறாரு அப்படிங்கிற ஹேஷியங்கள் எல்லாம் செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சார் சேர்த்துப்பாரா? அப்படி ஒன்று நடந்தால் செங்கோட்டையன் இன்று யாருடைய வழிகாட்டலில் இருக்கிறார் என்பதிலிருந்து தான் நீங்கள் பார்க்கணும். சரி, அதிமுக என்ற கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக, பொறுப்பாளராக, ஈரோடு புறநகருக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுதே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கோ மற்ற தலைவர்களுக்கோ தெரியாமல் அவர் அமித்ஷாவை பார்க்க போனவர். ஆமாம். அதற்கு பிறகு அதையெல்லாம் நீங்கள் கழட்டி விட்ட பிறகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது, கட்சி உறுப்பினராக இருக்கும் பொழுது, அடிப்படை உறுப்பினராக இருக்கும் பொழுது மறுபடியும் அமித்ஷா போய் பார்க்க போனவர். சரிதானா? அப்போ அது மட்டும் இல்லாமல் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஓபிஎஸ்ஸையோ டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ நேரடியாக தேவர் ஜெயந்தியில் சந்தித்து தனியாக உரையாடியவர். இதெல்லாம் வெளியே தெரிந்த செய்திகள். ஆமாம். வெளியே வராத செய்தி என்பதாக உள்ள உறவுகள் இருக்கலாம். அதனால் செங்கோட்டையன் என்பவருடைய பங்கு என்பதே இந்த வயதுக்கு பிறகு
அங்கே எந்த அளவுக்கு அவர்களுடைய சமூகத்தில் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது ஓகே என்பது பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கு என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட செங்கோட்டையன் என்ன இப்பொழுது வந்து தாவேக்காக போக போகிறாருன்னா யார் அப்போ அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி வழிகாட்டல் நடக்கப்படுது, அது உண்மைதானா இல்லையா? புரியுதுங்களா? அப்படி சொல்பவர்கள் என்பவர்கள் அமித்ஷா பக்கத்தில் இருந்து, தமிழ்நாட்டு RSS பக்கத்தில் இருந்து அப்படி கருத்துக்கள் வந்து இருக்குமானால், அது உண்மையாக இருக்குமானால் அவர்கள் வழிகாட்டலில் தாவேக்காவிற்குள் செங்கோட்டையன் எதற்காக போகணும்? ஒன்று, அதாவது செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறதுன்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லைன்னு சொல்லட்டும். அவர் ஓபிஎஸ் கொஞ்சம் தாமதமாக வெளியே வந்து சொன்னார். இதுக்கு உங்களுக்கு பதில் என்னன்னு இன்னும் பச்சையாக சொல்லவா? விகேஎஸ் இருக்காங்க, ஓகே, சசிகலா, அவங்க வந்து இன்னமும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றுமையை பற்றியும் எல்லோரும் பிரிந்தவர்கள் இணைய வேண்டும் என்பதை பற்றியும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்காங்க விடாப்பிடியாக. அவர்கள் மீது உள்ள மரியாதை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது, அதற்கே உரித்தான அளவு. அவங்களுக்கு உத்தரவாதமும் வழிகாட்டலும் உள்துறை அமைச்சர் பக்கத்தில் இருந்து தான் என்ன கொடுக்கப்படுகிறது உத்தரவாதம் என்பதும் நாடறிந்த செய்தி. பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, எல்லோரையும் இணைக்கிறதுக்கு ஒரு 3 நாள் தான் வந்து நான் உட்கார்ந்தேன்னா எல்லாம் சரியாயிரும் என்பதாக உள்துறை அமைச்சர்கிட்டருந்து செய்தி வருது என்பதாகவே செய்தி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் ஒன்றுபடுத்த போகிறாரு அமித்ஷா என்று ஒரு பக்கம், பாமகவை ஒன்றுபடுத்த போறான்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு சார். அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது ஏன்னு சொன்னால் வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் உள்ள முரண்பாடு என்பது ஒரு பக்கம் இருந்துச்சு, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உள்ள முரண்பாடா என்று ஒரு விஷயம் இடையில வந்துச்சு. அமித்ஷா மோடி ஒரு பக்கம், RSS மோகன் பகவத் இன்னொரு பக்கம் என்பதாக உள்ள மோதலான்னு இன்னொரு பக்கம் வந்துச்சு. இதெல்லாம் வந்த செய்திகள் தான். ஆமாம். ஆனால் நமக்கு கான்கிரீட்டாக தெரிந்த செய்தி எதுனா, பாஜக அகில இந்திய ரீதியில் தன்னுடைய கட்சிக்கு ஒரு தலைவரை நியமிக்க முடியவில்லை. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? உள்ளபடியே உள்ளே வந்து ஒத்த கருத்தாக மோதிக்கொண்டிருக்கும் கருத்தாளர்கள் ஆக்கப்படவில்லை, இதுதான பொருள். அப்போ அவங்களை யார் இணைப்பது? வழக்கமாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள முரண்பாடுகளை, பகையை, போரை நிறுத்தியது நான் தான்னு 55வது முறை சொல்லிட்டாரா ட்ரம்ப்? அப்போ ட்ரம்ப் தான் வந்து பாஜகவிற்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி அதன் மூலம் அகில இந்திய தலைவரை உருவாக்க வேண்டுமா? நமக்கு தெரியாது, சரி தெரியலை, அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனால் மோகன் பகவத் என்ன சொல்லிட்டாரு? நாங்கள் ஒன்றும் செய்யலை, இது நாங்கள் ஒன்றும் செய்யலை பாஜகவை. ஏன்னு கேட்டால் அகில இந்திய தலைவரை உருவாக்குவதற்கு இவ்வளவு தூரம் நாள் கழித்து சண்டை போட்டுக்கிட்டு அல்லது உருவாக்குறதுக்கு உடனே முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு நாங்கள் RSS இல்லை, வேகமாக போட்டுருவோம், முடிவெடுத்துருவோம். அப்போ என்ன அர்த்தம்? பாஜகவில் இப்படி ஒரு முடிவையே, தங்களுடைய தலைவரை தேர்வு செய்வதற்கான முடிவையே எடுக்க முடியாமல் இருக்காங்க ஐயா என்று நக்கலே பண்ணிட்டார் மோகன் பகவத். இப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அமித்ஷா நம்ம ஊரில் வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் பிரிந்தவர்கள் எல்லோரையும் இணைக்கப் போகிறேன், பொறுமையாக இருங்க என்று சசிகலாவுக்கு சொன்னாலும் சரி, ஓபிஎஸ்க்கு சொன்னாலும் சரி, டிடிவி தினகரன் ஏதாவது முடிவெடுத்து விடக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை மூலமாக அவரையும் கொஞ்சம் நீர்த்து போக வைத்தாலும் சரி, இருங்க இருங்க எல்லாம் பொறுங்க வந்துடும், அமித்ஷா வந்து என்ன எல்லாவற்றையும் காப்பாற்ற சேர்த்திடுவார். அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற பாமகவும் எல்லோருக்கும் தீர்வு அமித்ஷா தான் என்று சொன்னால் அமித்ஷா ஒரு சர்வரோக நிவாரணி போல இருக்கு. அப்படி ஆயிடுச்சு. அப்போ நமக்கு சர்வரோக நிவாரணின்னு நமக்கும் தெரியல, மோடிக்கும் புரியல. ஓகே, அதுதான் பாயிண்ட். என்ன ஏன்னா பல்வேறு விஷயங்களை உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு அமித்ஷாவை பயன்படுத்தியிருப்பார். அவர் தோயலை போய் NIA அவங்கள்ட்ட போய் விவாதிக்கிறார், அறிவுஜீவிகள்கிட்ட போய் விவாதிக்கிறார். அமித்ஷா மாரி அப்படியே கரண்ட் முரடாக இருக்கிறவரை பயன்படுத்தினா எல்லாம் முடிஞ்சுமோ இல்லையா? அப்படி சொல்லி கொண்டிருப்பது உண்மையா? செங்கோட்டையன் தாவேக்காக்குள்ளேயே போனாலும் அதனுடைய நோக்கம் பின்னால் இருந்து செயல்படக்கூடியவர்களுக்கு அமித்ஷாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டு RSSக்கோ என்ன என்பது நமக்கு தெரியலை. உள்ளபடியே
அது ஒட்டுமொத்தமாக தாவேக்காவையே பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்க்கவா, அல்லது தாவேக்காவுக்கு உள்ளே போய் எடப்பாடியை மேலும் டேமேஜ் பண்ணவா, அதுவும் புரியலை. ஓகே, அது உண்மையாக இருந்தால்தான். தாவேக்காவுக்கு அப்படி இருந்தால் என்ன அவசியம், செங்கோட்டையனை சேர்த்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. நமக்கு ஜெயலலிதாவுக்கு எப்படி பயணத்திற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரோ செங்கோட்டையன், அதே போல் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க ஆள் வேணும் விஜய்க்கு பயணத்துக்கு, பரப்புரை பயணத்துக்கு என்ற ஏக்கத்தில் இருக்கிறார்கள் தாவேகா தலைமை. அதனால் செங்கோட்டையனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்வதற்கான நியாயங்களும் தெரியலை. ஓகே இல்லையா? செங்கோட்டையனுக்கு பயங்கர செல்வாக்கு இருக்கிறது அந்த வட்டாரத்தில், குறைந்தபட்சம் கோபிச்செட்டி வட்டாரத்தில், அதனால் அவர் வர வேண்டும் என்ற நினைப்புக்கான ஆதாரங்களும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் தேடினார், லென்ஸ் வச்சு தேடினாலும் கிடைக்கல. அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே செங்கோட்டையர்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? அது ஊரறிந்த செய்தி. அது என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப பழைய செய்தி. அப்புறம் எப்படி சார் வந்து இத்தனை வருஷமா எம்எல்ஏவா இருக்க முடியும் அவரால்? எம்எல்ஏயா இருந்த அளவுக்கு அதிமுக என்ற பெயர் ஜீல். ஓகே, இரட்டை இலைக்கான மரியாதைங்கிறீங்க. மரியாதை அது. ஓகே, இரட்டை இலை இல்லாமல் செங்கோட்டையனுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்ல வரீங்க அப்படின்னா? அதாவது கொங்கு வேளாளர் சமூகம் வந்து இப்பொழுது அவர்கள் சரியோ தப்போ ப்ரமோட் பண்ணுவது யாரை என்பது மட்டும்தான். எடப்பாடியாரை, அவ்வளோதான். இது நாட்டுக்கு தெரிஞ்சு. ஆமாம். அப்போ செங்கோட்டையனை அல்லன்னு அர்த்தம். ஓகே, அதாவது கொங்கு சமுதாயம் முழுக்க வந்து எடப்பாடியார் பின்னாடி இருக்காங்க, செங்கோட்டையனை கைவிட்டாங்க. இன்னொரு என்ன பத்திரிகையாளர் என்ற பெயரில் அறிமுகமானவரை கொண்டு வந்து என்ன அவர் மூலமாக முடியுமா என்று நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் முதல்வர். ஓகே, இப்படிப்பட்ட சூழலில் என்ன எதுவும் கொஞ்சம் கூட அசையலையே. அண்ணாமலை மூலமாக எடுத்த எதிர்பார்ப்பும் கூட எடப்பாடியாரை செதுக்குவான் என்று எதிர்பார்த்தோமே, இல்லையே என்று நினைக்கக்கூடிய நிலைமை திமுக. அண்ணாமலை சரண்டர் சார். யார்கிட்ட சரண்டரு? எடப்பாடி கிட்ட. எடப்பாடியை முதல்வராக்க வேண்டும், அது நம்முடைய கடமைன்னு சொல்லிட்டாரு. சொல்ல சொன்னாரு, சொன்னேன். சரி, அமித்ஷா சொல்ல சொன்னார், சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஓபிஎஸ் உடனோ அல்லது செங்கோட்டையனுடனோ டிடிவி தினகரனுடனோ என்ன ஒரு ஊடாடல் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதும் ஒரு அறிந்த செய்தி. சார், அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா செங்கோட்டையன் கதை முடிந்ததுன்னு நாம் எடுத்துக்கலாமா சார்? எப்போ தொடங்கிச்சு? எம்ஜிஆர் காலத்தில் சார். எப்போ முடிஞ்சிச்சு உண்மையில்? அது அம்மா காலத்துலன்னு சொல்லலாம். அப்புறம் எதுக்கு மறுபடியும் முடிஞ்சதுங்கிறீங்க? ஏற்கனவே முடிஞ்சிருச்சுங்கிறீங்க. ஜெயலலிதா எப்பொழுது என்ன அங்கே அவருடைய செயல்பாடுகளில் எரிச்சல் வந்து பொறுப்புகளிலிருந்து கீழே இறக்கினாரோ, மீண்டும் கொண்டு வந்து பொறுப்பு கொடுத்து அமைச்சராக்கிய பழனிசாமி. எடப்பாடியார் தான் அமைச்சராக்கினார். அப்போது செல்வி ஜெயலலிதா செய்யும் பொழுது உள்ள அந்த புள்ளி இருக்குதே, ஆமாம், முற்றுப்புள்ளி, அதை கமாவாக ஆக்க பார்த்தார் பழனிசாமி. இல்லை, எனக்கு முற்றுப்புள்ளி தான் பிடிக்கும் என்று செங்கோட்டையன் சொன்னால் பழனிசாமி என்ன செய்ய முடியும்? இபிஎஸ் தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுத்தாரு. ஒரு கீழே இருந்தவரை மேலே கொண்டு வந்ததே வந்து இபிஎஸ் தான். ஸோ அவருக்கு அந்த நன்றி உணர்ச்சி, நன்றி அறிதல் இல்லைங்கன்னு இல்லை அப்படியான்னு கொங்கு சமூகம் கேட்கும். புரியுதுங்களா? நமக்கு தெரியாதுல்ல, அவங்க கேட்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் திமுக பெரியாரிஸ்ட்டு, எம்ஜிஆரிஸ்ட்டு, ஜெயலலிதாயிஸ்ட்டு நீ இருக்கக்கூடிய கொங்கு சமூகத்தில் உள்ளவர்கள், அந்த எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய முதலாளிகள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பெருமுதலாளிகள், அதே மாதிரி சேலத்தில் இருந்து இந்திய துணைக்கண்டத்திலேயே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பெரும் என்ன முதலாளிகளாக இருக்கக்கூடிய மைனிங் ஆப்ரேட்டர்ஸு. சரி, புரியுதுங்களா? இவங்க எல்லோருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்கிறார்கள் என்பதும், அந்த சமூகத்தில் உள்ள மடாதிபதிகளும் நிற்கிறார்கள் என்பதும் தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள். சரி, அப்படி இருக்கும் பொழுது இவர் இங்கிருந்தால் என்ன, எங்கிருந்தால் என்ன, தாவேகாவுக்கு ஒரு லாபம் இருக்குங்க. என்ன லாபம் சார்? அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஆமாம், செங்கோட்டையன் அவரை கட்சியிலிருந்து நீக்கியாச்சு. ஆமாம். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து நீக்க முடியாது. கட்சி மாறி போயிட்டாருன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி எம்எல்ஏ தான். புரியுதுங்களா? யாரு? செங்கோட்டையன் உங்கள் கட்சியில் இருந்து வேறொரு கட்சிக்கு போனால்தான் கட்சி தாவல் தடை சட்டம்படி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பது பறிக்கப்பட முடியும். ஆமாம். உங்கள் கட்சியில் நீக்கப்பட்டால் அவர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். ஓகே, ஓபிஎஸ் எப்படி இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு? சுயேட்சை தான். வைத்திலிங்கம் எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு? சுயேட்சை தான்.
மனோஜ் பாண்டியன் எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அவசரப்பட்டுக்கிட்டு ரிசைன் பண்ணார்? சுயேட்சையாக தானே இருந்தார். அவசரப்பட்டு ரிசைன் பண்ணிட்டார் அவர் மனோஜ் பாண்டியன் அவர்கள். அவர் பண்ணியிருக்க வேண்டாம். சுயேட்சையாக உள்ளவர் சுயேட்சை என்பது பதிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு சுயேட்சை என்ற பதிவுக்கு பிறகு அடுத்த வாரமே திமுகவில் சேர்ந்தால் திமுக எம்எல்ஏ இருப்பார். ஓ, இது நுணுக்கமாக பார்க்கணும், வழக்கறிஞர்களுக்கு தான் புரியும். மனோஜ் பாண்டியன் பிரபலமான வழக்கறிஞர், அவரை மிஸ் பண்ணிட்டார், நமக்கு தெரியாது, உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். அதனால் இனிமேல் மீண்டும் ஆலங்குளம் போய் நிற்க முடியுமோ என்னமோ என்பதற்காக உத்தரவாதத்தை வாங்கிவிட்டோமே என்பதற்காக அவர் பேசியிருக்கலாம், தெரியாது நமக்கு. உன் மூலம் வந்த எம்எல்ஏ வேணாயா என்று காட்டியிருக்கலாம். இப்படி அதிமுகவை பார்த்து உன் மூலம் வந்த எம்எல்ஏ வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு மனோஜ் பாண்டியன் இருந்தாருன்னா ஏன் மூலம் தானே வந்ததுன்னு ஹரிநாடார் கேட்பார் என்பது அங்குள்ள தொகுதி விஷயம், அது வேறு. புரியுதுங்களா? இப்படியாக இவர்கள் எல்லோருமே ஐயப்பன் என்னது, உசிலம்பட்டியினுடைய ஐயப்பன் எம்எல்ஏ சுயேட்சை எம்எல்ஏ கணக்கு தான் அவர், சுயேட்சை எம்எல்ஏ கணக்கு தான் அது. ஆனால் அவரை கட்சியை விட்டு நீக்கலன்னு நினைக்கிறேன் சார். ஐயப்பனை கட்சியை விட்டு நீக்கலன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்போ இப்படி ஒரு கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீக்கிச்சுன்னு சொன்னால் அவர் தானாகவே சுயேட்சை எம்எல்ஏயாக இருப்பார். ஓகே ஓகே ஓகே. அப்படி ஒரு சுயேட்சை எம்எல்ஏ ஒரு கட்சியில் போய் சுயேட்சை எம்எல்ஏ என்பதை பதிவு செய்துவிட்டு சட்டமன்ற பதிவாளரில் அது அப்படி இயங்குறாரு என்பதை உறுதி பண்ணிவிட்டு பிறகு அவர் ஒரு கட்சியில் போய் சேர்ந்தா அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ ஆகிறாரு. ஓகே. இது நேரடியாக டாக்டர் கிருஷ்ணசாமியை ஜனதா கட்சியினுடைய சுப்பிரமணிய சாமியினுடைய சின்னம் வேண்டும் என்று சொல்லி ஏர்வழவன் சின்னம் வாங்கி அதன் மூலம் நின்று வெற்றி பெற்று ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதாக பதிவு செய்யப்பட்டு சட்டமன்றத்திலே பதிவானதை இல்லை என்று சுப்பிரமணிய சாமியிடம் சொல்லி நீக்குங்கள் என்பதாக கடிதம் வாங்கி அதை கடிதத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் கொடுத்து அதன் மூலமாக அவர் நீக்கப்பட்டு ஜனதா கட்சியில் இருந்து அவர் சுயேட்சை எம்எல்ஏ என்று பதிவாகி பிறகு நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு கட்சி பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு பெயர் வைத்து அந்த பெயரையும் அன்றைக்கு தலைவர் கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தவர் கூப்பிட்டு கிருஷ்ணசாமி இந்த மாதிரி பெயர் வைக்கக்கூடாது, குளமெல்லாம் இப்படித்தான் வைக்கணும்னு சொல்லி தேவேந்திர சங்கம்ங்கிற பெயரை கொடுத்தாரு. அந்த பெயரில் தான் சட்டமன்றத்தில் பதிவானது என்பது முதற்கொண்டு எனக்கு கூடயே இருக்குன்னு தெரியும். அதனால் தாவேகாவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பார் 5 மாதம் சவுண்டு கொடுக்குறதுக்கு என்பது பலனாக இருக்கும். ஓகே, அதாவது செங்கோட்டையனை விஜய் சேர்த்துக்கிட்டாருன்னா ஒரு எம்எல்ஏவா தாவேக்காவுடைய முதல் எம்எல்ஏவா செங்கோட்டையன் இருப்பார்னு நீங்கள் சொல்ல வரீங்க சார். என்னுடைய கடைசி கேள்வி சார், இதுவும் அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இன்னைக்கு வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, ஒரு மேடையில் பேசியிருக்காரு. 1 மாதத்திற்குள் இணைப்பை பற்றி முடிவு எடுக்கலன்னா நாங்கள் புதிய கட்சி ஓபிஎஸ் சொன்னார், அதை புதிய கட்சி ஆரம்பிச்சிருவோம். ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் சொல்லிட்டு இந்த எச்சரிக்கையை கொடுத்தாரு. ஆமாம், அதனால புதிய கட்சியை உருவாக்கினாலும் அது திமுக கூட்டணிக்கு செல்லும் என்பதோ, புதிய கட்சியை உருவாக்காமல் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவுக்கு செல்வதற்காக மனோஜ் பாண்டியன் போல வைத்திலிங்கமும் முயற்சிக்கிறார் என்றோ செய்திகளும் வெளியே வந்துட்டு. ஓகே, வைத்திலிங்கமும் திமுகவில் சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்ல வரீங்க. ஆமாம். ஏடிஎம்கே அவர் ஆப்ஷனா இல்லையா? வைத்திலிங்கம் அவருடைய ஆப்ஷன் ஏடிஎம்கேவா இல்லையா? ஏன்னா ஒரத்தநாடு தஞ்சாவூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இன்னைக்கு வைத்திலிங்கம் அவர்களுக்கு இருக்கு சார். அது சமூக ரீதியாகவும் அவருக்கு இருக்கு. மிகப்பெரிய செல்வாக்குங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது இருந்ததுன்னு வந்துடும். ஓகே, செல்வாக்கு இருக்கு, இன்னமும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு சார். ஏன்னா நான் தஞ்சாவூர் தான் சார், அவருக்கு செல்வாக்கு இருக்கு சார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எம் குமார் வந்த பிறகு அவர் போன பிறகு என்ன அதிமுகவுக்கு அங்கே அதிமுக என்ற கட்சி என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமாம், இன்னமும் சொல்ல போனால் அங்கே நிறைய பேர் தாவேக்கா வரும்போது அங்கே போயிட்டாங்க. ஓ, அந்த ஊரில் போய் விசாரிங்க. சரி, ஒருத்தநாட்டில். ஆமாம், இப்படியெல்லாம் இருக்குது, பல்வேறு குழப்பங்கள் வந்திருக்குங்க. சரி, இந்த புது ஃபேக்டர் தாவேக்கா வந்த பிறகு தமிழ்நாடெங்கும் அரசியலில் ஒவ்வொரு கட்சிக்கு உள்ளேயும் கீழே பல்வேறு பொலாரிசேஷன் சொல்லுவாங்க. ஆமாம், அணி சேர்க்கைகள் மாற்றங்கள் வந்திருக்கு சார். அப்படின்னா இந்த 2026 எலெக்ஷனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு மேஜிக்கல் ஃபேக்டரா விஜய் இருப்பாரா சார்? அப்படி தானே இருக்காரு. இப்போ விஜய் தான் தீர்மானிக்கும் சக்தி. இதுவரை திமுகவா அதிமுகவா திமுகவா என்று இருந்த ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு மண்டலமும் இருந்த சூழல் என்பது இனிமேல் என்ன புது ஃபேக்டர் ஒன்று வந்துருச்சு. அதனால அதை ஒட்டி இந்த பக்கமா அந்த பக்கமானு தீர்மானிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, விஜய் தான் இந்த எலெக்ஷனுடைய ஒரு தீர்மானிக்கும் சக்தின்னு சொல்கிறீங்க சார். குறிப்பாக விஜயில் ஆரம்பித்து அதிமுக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கோம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார். வணக்கம்.